இவளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்னு யோசிச்சு இவ கண்ணுல விரல விட்டு ஆட்டி உன் கண்ணுல இருந்தும் உன் புருஷன் கண்ணுல இருந்தும் ரத்த கண்ணீரை வர வைக்க போறேன். கௌதம், என்ன அதிரை கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. புருஷன் கூட வாழாம வந்திருக்க இவள நிரந்தரமா வாழா வெட்டி ஆக்கி உன் வீட்டுல ஒரு மூலையில முடங்கி கிடக்க வைப்பேன். இவளை பாக்குறப்பெல்லாம் நீயும் உன் புருஷனும் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டின மாதிரி துடி துடிச்சு கதறணும். உங்க 2 பேரையும் கதற வைப்பேன். என்னடா மிரட்டியாடா? இல்ல அதிரை, புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வானிலை அறிக்கையில முன்னெச்சரிக்கை கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உன் குடும்பத்துல அடிக்க போற புயலுக்கு நான் முன்னெச்சரிக்கை கொடுக்கறேன். இது வரைக்கும் என்னோட ஆட்டம் இவ புருஷன்கிட்ட மட்டும் தானே இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் உன் புருஷன் கூட என் ஆட்டத்தை நான் ஆட போறேன். இவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் கூட நல்லபடியா வாழணும்னு உன் புருஷன் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பரிகார பூஜை எல்லாம் பண்ணால, அந்த பூஜைக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம போச்சுன்னு நினைச்சு அவனும் நீயும் தினம் தினம் நினைச்சு நினைச்சு தவிச்சு தவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாவ போறீங்க. அதிரே, என் புருஷனை பத்தி சரியா தெரியாம நீ ரொம்ப ஆணவமா சவால் விடுற. என் புருஷனால ரோஹிணி லேசா கண் கலங்கினா கூட தாங்க முடியாது. அப்படிப்பட்டவருக்கு நீ ரோஹிணியை பண்ணிட்டு இருக்கிற டார்ச்சர் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னை தேடி வந்து உன்னை அடிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டாருடா. ஆதிரை, இப்ப நீ சொன்னிய இதையே நான் சவாலா ஏத்துக்கிறேன். முடிஞ்சா உன் புருஷனை என்ன தொட்டு பார்க்க சொல்லு. அதுக்கப்புறம் யாரு யார கொல்றான்னு தெரியும். என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பொடி பையன், சின்ன பையன் கூப்பிட்டு வச்சு 2 மிரட்டுனா பயந்து ஓடி போயிடுவான்னு நினைச்சியா? நான் யாருன்னு தெரியும்ல, ரூபாவதியோட ஒரே பையன். எனக்கு ஆள் பலம், பண பலம், அதிகார பலம் எல்லாமே இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சேனா இப்படி சொடுக்கு போடுற செகண்ட்லயே உங்க மொத்த குடும்பத்தையும் இருந்த இடம் தெரியாம போன தடமும் தெரியாம அழிக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ண விரும்பல. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு செகண்டா துடிக்க விடணும். அதனாலதான் உங்க மொத்த குடும்பத்தையும் இப்ப வரைக்கும் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்க யாரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். இதுக்கப்புறமும் ஒன்னால இவளோட கண்ணீரை துடைக்கவே முடியாது, உன்னோட கண்ணீரையும் அடக்கவே முடியாது. உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு, அவன் என்ன கொல்ல வரானா இல்ல அவன் என் காலில் விழுந்து கெஞ்ச வரானா நானும் பாக்குறேன். டேய், என்ன சொன்ன? கையெடு, கையை எடுன்னு.